guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ NTSC ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை NMMS ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் NMMS பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்காக. அண்ட் அந்த பேப்பர்லேயும் மேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்ஸுக்குமே வரது தான். ஸோ ரெண்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் எண்களில் தொடர்பற்றதாக அமையும் வார்த்தையினையும் எண்ணையினையும் தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. சூஸ் த வேர்ட் நியூமெரிக்கல் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ். இதுக்கான ரைட் ஆன்சர் புஷ்ஷிங். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின், நவ், பிஃபோர், ஆஃப்டர். அகெயின் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்னேக், வேல், லிசார்ட், turtle. ஆன்சர் பார்த்தீங்கன்னா lizard. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புல், ஜம்ப், ஹியர், ரன். அண்ட் ஹியர் தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். தமிழ்நாடு, கேரளா, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால். இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹரியானா. 484, 352, 561, 424. 421 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 484. நெக்ஸ்ட் 4205, 5306, 4236, 2168 கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் 4205. இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வினாக்களையும் சொல்லி இந்த 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்களா. அண்ட் ஒவ்வொரு இதுலேயும் 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன் இரு வார்த்தைகளுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. இப்போ இந்த வேர்டுனா இந்த சிம்பிள் 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இதுக்குள்ளே ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. அண்ட் அதே வகை தொடர்புடைய பொருத்தமான வார்த்தைகளை குறியீட்டினை எண்ணினை இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல நம்ம அது பார்த்தீங்கன்னா கரெக்டான இந்த 4 ஆன்சரை நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணணும். And the following question consists of 2 words that have certain relationship. Select the missing word, code, number indicated by the symbol question mark which has the similar relationship from the given 4 alternatives. And the 4 option is the first is bird, wings ன்னு கொடுத்துருக்காங்க. And இந்த question mark நம்மளுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர், கார் வீல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ், டிரைவர், பஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா. அண்ட் இங்கே நம்மளுக்கு எந்த இது ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அப்போ அடுத்து 2 வரதுக்கான எது லிங்க் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் 863. அண்ட் நெக்ஸ்ட்டு எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 635. இப்போ இது பார்த்தீங்கன்னா 8 8s நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 64. 64லேருந்து -1 பண்ணால் தான் நம்மளுக்கு 63ன்னு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது 636ன்னு சொல்லியிருந்தோமா. 6 6 தான் நம்மளுக்கு 36. அண்ட் 35ஓட -1 பண்ணால் 35. அப்போ 635 தான் நம்மளுக்கு ரைட்டாக வரும். மற்ற 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 7 49 +1 பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வராது. 9 9 81. 81ஓட +1 பண்ணியிருக்காங்க. இதுவும் வராது. 5 5 25. 25ஓட +1 பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு வராது. அப்போ இதுதான் ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் சிக்னல், டிராஃபிக். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் டேம், ரிவர். இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் 14 சொல்லி 197 கொஷின் மார்க் கொடுத்து 627 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். நம்மளுக்கான ஆன்சர் 25. இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 14 ஸ்கொயர் என்னது 14 × 14 நம்மளுக்கு 196ன்னு வரும். 196ஓட +1 பண்ணால் தான் நம்மளுக்கு 197ன்னு வரும். அப்போ அதே மாதிரி 626ன்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம 25 ஆன்சர் சொன்னோமா. அப்போ 25 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 625ன்னு வருமா. அப்போ 625ஓட +1 பண்ணால் தான் 626ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு 25 தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 3 கொஷின் மார்க் 417 கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் 15. இது ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 12M U20 கொஷின் மார்க் கொடுத்து P15 கொடுத்துருக்காங்களா. இது நீங்கள் ஆல்ஃபபெட் எழுதி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் நீங்கள் எழுதும் போது பார்த்தீங்கன்னா கீழே நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. நம்பர்ஸ் எழுதினீங்கன்னா இப்போ எம் பார்த்தீங்கன்னா 13 வரும். 13க்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12. ஸோ அதனால் 12Mன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ பார்த்தீங்கன்னா 21 வரும். 21க்கு முன்னாடினா நம்மளுக்கு 20. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்.
அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் கொடுத்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்மளுக்கு எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இது இருந்துச்சு நம்பர் தானே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்பர் வரும். அண்ட் அப்போ நம்ம இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். 7H. இப்போ H 8னா அதுக்கு முன்னாடி உள்ளது 7. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி போடணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வரும் தொடர்களில் அடுத்த எண்ணினை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. சூஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் த சீரீஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 268 த ரைட் ஆன்சர். அண்ட் 1 1 5 8 6 9 11 17 17 அண்ட் நெக்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26 வரும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 2 3 5 7 அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கான ஆன்சர் 11. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் 1 16 9 5 14 8 9 12 7 13 10 6 அண்ட் நெக்ஸ்ட் இது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17 வரும். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழ் குறிப்பிட்டுள்ள தொடர்களில் உள்ள ஓர் எண் எழுத்துக்கள் தவறாக உள்ளது. தவறானதை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஒன் டேர்ம் இஸ் இன்கரெக்ட். சூஸ் த இன்கரெக்ட் டேர்ம். இது தவறானதுள்ள தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா 19 and 20 கொஸ்டின் மட்டும்தான் இது. ஸோ 19 and 20 ரெண்டுத்துக்குமே இது ஒன்று தப்பாக இருக்குது. இதில் அதுதான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 3 7 15 31 62 127 கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 62. இதுதான் ராங்காக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 3 PO தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ABCD is equal to 98, ZYXW is equal to 10 மற்றும் TRY is equal to 18 எனில் ABCக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 75. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TCP என்பது ட்ரிங்க் ஃப்ரூட் ஜூஸ் எனவும், லியா என்பது ஜூஸ் இஸ் ஸ்வீட் எனவும், ரியா மியா என்பது ஹி இஸ் இன்டெலிஜென்ட் எனவும் பொருள் கொண்டால் ஸ்வீட் என்பது என்ன? இப்போ ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா அதோட என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்வீட் மீன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கியா தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் குறியீட்டு முறையில் ஹவுஸ் என்பது HPWVI என குறிப்பிட்டால் ரூம்ஸ் என்பது என்ன கேட்டிருக்காங்க. இன் a certain code if house is written as HPWVI the rooms is written as என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 RPQPW. நெக்ஸ்ட் தென்கிழக்கு என்பது வடகிழக்காகவும் வடகிழக்கு என்பது வடமேற்காகவும் கொண்டால் வடமேற்கு என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த் வெஸ்ட் தென் நார்த் வெஸ்ட் பிகம்ஸ் நம்ம என்னன்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 சவுத் வெஸ்ட் தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு பின் ஒரு காலை வேளையில் வாணி ஓர் கம்பத்தினை நோக்கி நின்று கொண்டிருக்கிறாள். கம்பத்தின் நிழல் சரியாக அவளுடைய வலது பக்கத்தில் விழுகின்றது எனில் அவள் நோக்கும் திசை. அவள் எந்த சைடு நிற்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ் வாணி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபேஸிங் அ போல். இஃப் த ஷேடோ ஆஃப் த போல் ஃபெல் எக்ஸாக்ட்லி டு ஹர் ரைட் வாட் டைரக்ஷன் வாஸ் ஷீ ஃபேஸிங். அவன் எந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத், தெற்கு தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பிட்டுள்ள வினாக்களில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல குறியிட்டுள்ள இடத்தில் வரும் எண்ணெய் எழுத்தை கண்டுபிடிக்கவும். கொஸ்டின் மார்க்கு இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் அதை பார்த்து நீங்களே இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். சூஸ் த நம்பர் லெட்டர் சூட்டபிள் ஃபார் த பிளேஸ் இண்டிகேட்டட் பை கொஸ்டின் மார்க். அண்ட் இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 349. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 2 938. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 1 134 தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம்.
இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல். இதெல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். அண்ட் இங்கே கொஷின் மார்க் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21 தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட், இப்போ கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கவனமாக படித்து 31 மற்றும் 32 வினாங்களுக்கு விடையளிக்கவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கொடுத்துருக்காங்க 31 and 32 கொஷினுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக கொஷின் பண்ணுவோம். ரீட் த கிவன் டேட்டா அண்ட் ஆன்சர் த கொஷின் 31 and 32. அண்ட் இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா A என்பவரின் வயது Bஐ போன்று 3 மடங்கு வயதாகும். A is 3 times as old as B. அண்ட் 4 வருடங்களுக்கு முன் C என்பவரின் வயது Aயின் வயதை போன்று 2 மடங்காகும். C is twice as old as A was 4 years ago. அண்ட் பார்த்தீங்கன்னா 4 வருடங்கள் ஏயின் வயது 31 எனில் if 4 years times A will be 31. அப்போ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க. B இன் தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. the present age of B பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 9 தான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் C இன் தற்போதைய வயது பார்த்தீங்கன்னா the present age of C பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 50. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் என்னுடைய வயது திருப்பி போட்டால் வரும் வயது என்னுடைய மனைவியின் வயது ஆகும். அவர் என்னை விட இளையவர். எங்கள் இருவரிடையே வயதுகளில் வித்தியாசம் எங்களுடைய வயது கூட்டலில் 11 ஒரு பங்காகும் என்று கூறினார் எனில் அந்த நபர் வயது. இப்போ பார்த்தீங்கன்னா a man says if you reverse my age then the figure represent my wife age. She is junior to me and the difference between our age is 1/11 of the sum of ages. The age of the man தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 54. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மிஸ்டர் எக்ஸின் வயது பார்த்தீங்கன்னா வயது அண்ட் மிஸ்டர் ஒயின் வயது போன்று 2 மடங்காகும். 3 வருடங்களுக்கு முன் எக்ஸின் வயது ஒயின் வயதை போன்று 3 மடங்காகும். ஒயின் தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் இஸ் twice as old as மிஸ்டர் ஒய் 3 years ago. எக்ஸ் was 3 times as old as y. The present age of y then கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 6 தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட், ஒரு மாணவர் தேர்வில் எத்தனை கணக்குகள் சரியாக செய்கின்றாரோ அதை போன்று 2 மடங்கு கணக்குகளை தவறாக செய்கின்றார். அவர் மொத்தத்தில் 54 கணக்குகளை முயற்சி செய்கிறார் எனில் அவர் போடும் சரியான கணக்குகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. A student got twice as many times wrong as he got right. If he attempted 54 sums in all, the number of sums he did correctly. எவ்வளோ சம்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 18. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மைனஸ் மீன்ஸ் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் மல்டிபிள் மீன்ஸ் டிவைட் கொடுத்துருக்காங்க அண்ட் டிவைட் மீன்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தென் 18 multiple 3 minus 6 plus 6 divided by 5 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த சைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களா, அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இங்கே இதெல்லாம் மாற்றி எழுதிக்கணும். அண்ட் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்சர் 35 நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 signs are to be interchanged in given relation to get the correct answer. The relation is பார்த்தீங்கன்னா 9 plus 5 divided by 4 into 3 minus 6 is equal to 12. Then the signs are, அதோட சைன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 divide and minus. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா if the interchanges are made in signs and numbers, which one of the following would be correct? Interchanges in sign பார்த்தீங்கன்னா மைனஸ் அண்ட் மல்டிபிள், interchanges in numbers பார்த்தீங்கன்னா 3 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 minus 6 multiple 10 is equal to 10. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 2 multiple 4 is equal to 36 and 4 multiple 6 is equal to 100. Then
5 into 6 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 4 121. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 into 1 is equal to 41. 3 into 2 is equal to 92. 2 into 5 is equal to 45 எனில் 3 into 1 is equal to என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன் 3 91 தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 56 பவர் 75 இன் ஒன்றாம் இலக்க எண் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா the unit digit of 56 power 75 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 6 தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா select the combination of numbers so that letters are arranged will form a meaningful word. அதாவது RACET கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கரெக்டாக நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் நீங்கள் 1 2 3 4 5 எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டு தரணும். ஸோ அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக தரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 1 எடுத்துக்கலாம். 1னா R, 4னா என்னது E, அண்ட் 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A, அண்ட் 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு C, and 5 பார்த்தீங்கன்னா T. அப்போ நம்மளுக்கு ரியாக்டன் வருது. ஸோ ஆப்ஷன் 2 த ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ த நம்பர் ஆஃப் 7s in the series பார்த்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்களா, which are preceded by 9 and also followed by 6. அப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2ன்னு வரும். ஆப்ஷன் 1 2 ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீரா ரேங்க்டு 13 from the top and 28th from the bottom in the class. The number of students in the class is பார்த்தீங்கன்னா ஆன்சர் 40. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 bells toll in a tower at interval of 5, 7, 3 and 12 seconds respectively. If all of them toll at 5 a.m. the next time they will toll to get together is கேட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 5 7 a.m. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா which one of the word cannot be made from the letter of the word. அதாவது பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியாத வார்த்தையை தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு இதாக பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ட்ரையாங்கிள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஜிஏ இல்லை, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க ஜி வந்திருக்கு. ஸோ இதுதான் உருவாக்க முடியாத வார்த்தைன்னு பார்க்கும்போது இதுதான் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த வேர்ட் ரேஷன் the number of independent words that can be made without changing the order of the letter and using each letter once only is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 4 த ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா if the position of the first and fifth, second and sixth and third and seventh, fourth and eighth of the word brighter are interchanged, then the letter eighth from the right end after rearrangement is in பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 H வரும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் in the English alphabet the letter 8th to be left of 16th letter from the right end is பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 C தான் ரைட் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா x மற்றும் y பகு எண்கள் ஆகும். x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 எனில் x மற்றும் y இன் மதிப்புகள் கேட்டிருக்காங்க. இஃப் x and y ஆர் prime numbers such that x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 then they are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 2,3 தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the following diagram வந்து show some relationship among 3 items. For each group of the element they corresponds one diagram, 1 or 2 or 3 or 4. Select the diagram. அண்ட் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான டயக்ராம் எந்த மாதிரி வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டேபிள், காட், ஃபர்னிச்சர் இதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் கரெக்டாக இருக்கணும். ஆப்ஷன் 2ல டயக்ராம் கரெக்டாக இருக்கும்.
அப்போ நம்மளுக்கு இதுக்கு 2ன்னு வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2ன்னு வரும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பில்டிங் பிரிக் அண்ட் பிரிட்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் நம்மளுக்கு இதுக்கு கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீ பிரான்ச் லீஃப் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட். இது எல்லாமே ட்ரீ பிரான்ச் அண்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மரத்தில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 நம்மளுக்கு வரும். தேர்ட் டயக்ராம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் சில்வர் அண்ட் ஜுவல்லரின்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. ஏன்னா ஜுவல்லரிக்குள்ளே தான் கோல்டு அண்ட் சில்வர் வருமா. ஸோ ஆப்ஷன் 2 நம்மளுக்கு ரைட் ஆன்சராக இருக்கும். அண்ட் கோட் மேமல் அண்ட் பீகாக் கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் 2 தான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபார் த given diagrammatic representation answer the question 56 to 60 வரைக்கும் இதுக்கு இந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்லணும். அதே தான் நம்மளுக்கு இங்கே தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா rectangle indicates people who are in business and triangle indicates people who are in sport and circle indicates people who are educated அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் த கோட் பி இண்டிகேட்ஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அண்ட் இந்த கோட் பிங்கிறது என்னது, கோட் பி பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள்லேயும் இருக்குது அண்ட் சர்க்கிள்லேயும் இருக்குது, ஆனால் ட்ரையாங்கிளில் இல்லை. ஸோ இந்த நம்ம என்னென்னு பார்த்தோம், ரெக்டாங்கிள் இண்டிகேட்ஸ் பிஸ்னஸ்ன்னு பார்த்தோமா அண்ட் சர்க்கிள் இண்டிகேட்ஸ் எஜுகேட்டட்னு பார்த்தோமா. அப்போ ஆன்சர் எஜுகேட்டட் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். அண்ட் அதே தான் இங்கே நம்ம தமிழ்லேயும் வரும் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா த கோட் ஃபார் த பீப்புள் இன் ஸ்போர்ட் பட் நாட் இன் பிஸ்னஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அண்ட் இங்கிற கோடு கரெக்டாக வரும். ஸோ ஆப்ஷன் 3 வந்து ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் த கோட் ஃபார் த பீப்புள் இன் ஸ்போர்ட் பட் நெய்தர் இன் பிஸ்னஸ் நார் எஜுகேட்டட் இஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 60 வரைக்கும் இதே கொஸ்டின் சொன்னாங்க. த கோட் ஃபார் த எஜுகேட்டட் பீப்புள் ஹூ ஆர் இன் பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் இன் ஸ்போர்ட்ஸ் இஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 சி வந்து நம்மளுக்கு ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கோட் ஃபார் த பிஸ்னஸ் பீப்புள் ஹூ ஆர் நெய்தர் இன் ஸ்போர்ட்ஸ் நார் எஜுகேட்டட் இஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 சி வந்து ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா study the following information carefully, answer the question 61 to 65. இது நம்ம கரெக்டாக படிச்சுட்டு 61 to 65 வரைக்கும் நம்ம கரெக்டாக இது பண்ணணும். And A, B, C, D, E, F are traveling in a bus. There are 2 reporters, 2 technicians, 1 photographer and 1 writer in the group. And the writer is married to B who is of same profession of that of F ன்னு கொடுத்துருக்காங்க. And the photographer A is married to the D who is a reporter. And there are 2 married couples and nobody in the group has same professions. And இது நம்ம இப்போ படிச்சாச்சா. அண்ட் F is a brother of C வரைக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு 1 to 6 வரைக்கும் இருக்குது. அண்ட் இது நம்மளால ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதிலெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்லேருந்து பார்த்து நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் ஹவு C is related to Fன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா cannot be determined. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா which of the following pairs are couples, AD and BC இது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா who is the writer யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அண்ட் who is the photographer கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா who is the disclosed male member அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th one F தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த given words in a meaningful sequence and then choose the most appropriate sequence கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நம்ம இந்த ஒரு இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட், ஃபர்னிச்சர், வுட் அண்ட் ட்ரீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம கரெக்டான ஆர்டர்.
நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். ADCB. A ஃபாரஸ்ட், டி பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், அண்ட் சி பார்த்தீங்கன்னா வுட்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர். ஃபாரஸ்ட்டில் நம்மளுக்கு ட்ரீஸ் இருக்கும், அண்ட் ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, வுட்டை எடுப்பாங்களா, அண்ட் அந்த வுட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபர்னிச்சர் தயாரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிலேட்டட் பண்ணி நம்பர்ஸ் கரெக்டாக ஆர்டர்லாம் நம்ம எழுதணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல், சைல்ட், எம்ப்ளாய்மெண்ட், காலேஜ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 1 வரும். பார்த்தீங்கன்னா BADCன்னு இருக்கா. பிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, சைல்டு, அண்ட் ஸ்கூல், அண்ட் டி பார்த்தீங்கன்னா காலேஜ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அண்ட் சைல்டாக இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, அண்ட் ஸ்கூல் முடிச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ், அண்ட் காலேஜ் முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆர்டர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லெட்டர் அண்ட் டெலிவரின்னு கொடுத்துருக்காங்களா. நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். அப்போ சி லெட்டர், ஏ போஸ்ட் பாக்ஸ், அண்ட் பி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அண்ட் டி டெலிவரி. லெட்டர் எழுதுவாங்க, போஸ்ட் பாக்ஸில் போகணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த மினிட் அண்ட் த ஹார் ஹேண்ட்ஸ் அட் 2 PM இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 60 டிகிரி நம்மளுக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் அ wall clock takes 6 seconds to strike 4 and then the time taken to strike 12 is time 12 strike பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 seconds தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு the water image of 6, 7, 8, 9 is 6, 7, 8க்கான வாட்டர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இந்த மாதிரி தான் வாட்டர் இமேஜ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரே, TRAY பார்த்தீங்கன்னா அது இதுக்கான வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அப்போ இதுக்கானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் 4, 6, 7, 3 இருக்குது, இதோட மிரர் இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் இமேஜ் ஆஃப் NTSE ஓட மிரர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு 2 பொசிஷன் ஆஃப் அ டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, 2 பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டைஸோடது. அண்ட் ஆப்போசிட் 4க்கோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 1 தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் அ கிவன் டயக்ராம். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 இதுதான் ரைட் ஆன்சர். அண்ட் இதுக்கான மிரர் இமேஜ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆஃப் த ஃபிகர். இது கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. வாட்டர் இமேஜ் இதுக்கான வாட்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் 2 digit நம்பர் இஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 90 தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் 2 digit numbers formed by the digit 3 and 5 with repetition isன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 த ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிகர் A and B are related to some manner by the same relationship between C and D. Choose the figure D from ஆப்ஷன் 1, 2, 3, 4 கூட நம்ம இது ரெண்டு ஒரு ரிலேஷன்னா இது ரெண்டு ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுக்கு இங்கே வரது என்னென்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. அண்ட் இப்போ இந்த மாதிரி இமேஜஸ் வச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இது எப்படி வந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஆல்ரெடி நான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் வெறும் ஆன்சர் மட்டும் தான் சொல்லிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் திங்க் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கான என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். அண்ட் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இமேஜ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன்
4 த ரைட் ஆன்சர். இப்போ சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, 4 இது கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் கொடுக்கும்போது சென்டரில் இருக்கிற இந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் அந்த இடத்துல சர்க்கிள் ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே என்ன ஷேப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே நம்ம ஸ்கொயர் ஃபில் போல இந்த மாதிரி ஆன்சர் தான் வரும். ஸோ ஆப்ஷன் 4 த ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஃபிகர் ஃப்ரம் 1 to 3 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. விச் வுட் be the continuous series of the 4. இதுக்கப்புறமா கண்டினியூவாக வரது தான் நெக்ஸ்ட் என்ன வரும் நான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 இது இருக்குது, இதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் 1 வரும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஆரோ மார்க்கில் கொடுத்துருக்காங்க. இதோட கண்டினியூவாக நம்மளுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் 2 வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதோட கண்டினியூன்னு சொல்லும் போது ஆப்ஷன் 3 வரும். நம்மளுக்கு கண்டினியூ தான் நம்மளுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு. இது நான் வேறு ஆன்சர் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ABCD இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா வர்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 நம்மளுக்கான ரைட் ஆன்சர். இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் தனித்தனியாக போட்டிருந்தேன் ஒவ்வொரு டாபிக் வச்சு. அதோட ரிலேட்டடாக தான் நான் உங்களுக்கு கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. அண்ட் NMMS ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்க்கலாம், NTSC ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்க்கலாம். ஏன்னா இது பேத்துக்குமே மேட்டுங்கிறது காமனாக தான் வரும். ஸோ 2 பேத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.